Hello friends, welcome to our channel SPS Sari Designer. Already silk thread la 4-5 stitch போட்டு நீங்க பழகிருப்பீங்க. இப்போ zari thread ல எப்படி வர்க் பண்றதுன்னு பார்க்கலாம். zari thread single strands தான் எடுத்துக்கணும். நான் copper zari எடுத்துர்க்கேன். இப்போ என்ன பண்றீங்கன்னா நார்மலா எப்பவும் silk thread ல எப்படி chain stitch போடுவீங்களோ அதே மாதிரி தான் போட போறீங்க. silk thread நீங்கள் இழுக்கும்போது ஸ்மூத்தாக வரும். சரி thread அந்த மாதிரி வராது. நீங்கள் இப்போ இழுக்கும்போது என்னென்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வீடியோ பார்த்தாலே தெரியும். இழுக்கும்போது வராது. கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நார்மலாக என்ன பண்ணுறோன்னா செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம என்ன போட போகிறோன்னா 3 layer ஸ்டிச் போட போகிறோம். ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது தான் போடுவோம். சரிங்களா, இதுதான் பேஸ். இதை தான் நம்ம போடுவோம். ஓகேவா, செயின் ஸ்டிச் முடிச்சுட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸில் வரணும். அகைன் அதே மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். நீங்கள் எந்த மாடல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஸ்டிச்சு தான் ஃபஸ்ட்டு போடுவோம். சரிங்களா, நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இது தான். அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. இப்போ நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அதை போட்டுட்டு குட்டியாக லாக் போட்டுட்டு திருப்பி அகைன் செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஓகேங்களா, மொத்தம் 3 லைன் போடுறோம். அதனால தான் இது 3 layer ஸ்டிச். ஓகேவா, எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இந்த 3 layer ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மல் செயின் ஸ்டிச்சு தான் போடுறோம். அதை 3 லேயராக போடுறோம், அவ்வளோதான். சரிங்களா, இதே மாதிரி என்ன பண்ணணுன்னா பேக் செயின் ஸ்டிச் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதனால தான் இப்போ சொல்லி கொடுக்கல. அதையும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, பேக் செயின் ஸ்டிச் போடும்போது அந்த ஒரு நாட் மாதிரி விழுந்திருக்கிறது உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் தெரியாது. இப்போ ஜரி த்ரெட்டில் பார்க்கும்போது நல்லா தெரியுது பாருங்கள். பேக் செயின் ஸ்டிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது எதுக்குமே நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்னா டிசைன் எதுவும் போட வேண்டாம். ஷேப்ஸ் மட்டும் போட்டு பார்த்தா போதும். நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன போட போகிறோம் அப்படின்னா ஜிக்ஸாக் போட போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, செயின் வித் ஜிக்ஸாக் போட போகிறோம். சரியில் கட் ஒர்க் பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியம். அதனால் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதை குத்தி மேலேயும் கீழே எடுக்க போகிறோம். நடுவில் நாட்டு எதுவுமே போடல, நம்ம கையை எடுக்க வேண்டாம். சரிங்களா, மேலே ஒரு ஸ்டிச்சு கீழே ஒரு ஸ்டிச்சு ஸ்லாண்டிங்காக போடுறோம். நேராக போடாமல் ஸ்லாண்டிங்காக போடுறோம். அவ்வளோதான் செயின் வித் ஜிக்ஸாக். ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். நீங்கள் சில்க் த்ரெட்டில் போட்டிருப்பீங்க. ஆனால் ஜரி த்ரெட்டில் நீங்கள் பழகணும். ஏன்னா கட் ஒர்க்குக்கு கம்பல்சரி நம்ம இதை தான் போட போகிறோம். அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. இப்போது 3 layer ஸ்டிச்சு, பேக் செயின், ஜிக்ஸாக் இது 3யுமே நீங்கள் ஜரி த்ரெட்டில் போட்டு பழகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.